ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கு வெங்காயத்தையும் வச்சு செய்ய போகிறோம். இப்போ உருளைக்கிழங்க மேல் தோலை எடுத்துக்கலாங்க, வெங்காயத்தையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேல் தோலெலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு தடவை கழுவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுக்கின்னு இது மாதிரி காய் செய்வதை எடுத்துக்கோங்க. பல் பெருசாக இருக்கிற பக்கமாக நம்ம வச்சு சீவணுங்க. சின்ன பக்கமாக சீவக்கூடாது. ஒரு உருளைக்கிழங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சீவனிங்கன்னா பெருசு பெருசாக விழுங்க. தண்ணியில் போடும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு கருக்காது. வெளியில் சீவும்போது வைக்கும்போது உங்களுக்கு கலர் மாறிடும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் தண்ணியில் போடும்போது கலர் மாறாத ஒயிட்டாகவே இருக்கும். நான் இது மாதிரி 2 உருளைக்கிழங்கு சீவி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு 2-3 தடவை நீங்கள் கழுவி எடுத்துக்குங்க. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தண்ணி ரவை கூட இருக்கக்கூடாது. இப்போ இந்த உருளைக்கிழங்குல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இது மாதிரி உப்பு சேர்த்து கலக்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன தண்ணி இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிற பாருங்கள் தண்ணி எவ்வளோத்துல இருக்குது. நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு 2 கையால் புழிஞ்சிங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வெளியில் வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு அது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்குங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள் அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அழுத்தம் கொடுத்து செய்வீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் அதிகமாக சேருங்க. பக்கோடா நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். வெங்காயத்தை சேர்க்கும்போது கையால் லைட்டாக பெசரி விட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக வெங்காயம் கிடைக்கும். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலை மல்லித்தழையை பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா மைதா மாவு சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சோள மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், தேவையான உப்புங்க. முன்னாடியே நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ வெங்காயத்துலேயும் அந்த உருளைக்கிழங்குலேயும் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானது. பிசையும் போது உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு மாவு கிடைக்குங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போயே கரெக்டாக இருக்குது. நீங்கள் டைம்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. நீங்கள் அப்படியே உடனே போட்டுடலாம். முன்னாடியே எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் கையால் கட்டை விரலெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டை ஷேப்பில் வந்துடுங்க. இப்போ 2 கையை யூஸ் பண்ணாதே நான் செய்கிறேன். இல்லைன்னா நீங்கள் 2 கையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்குங்க. வெங்காய வடை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஹோட்டல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் வெங்காய வடை ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்குங்க. சூப்பரான ஒரு பக்கோடா ரெடி ஆகிடுங்க. கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயமும் சேர்த்துருக்குறோம். வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடுங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக விட்டிங்கன்னா 2 ஈவனாக வேகும். நல்லா இது மாதிரி பொன்னிறமாக ஆனதும் நம்ம எடுத்துக்கலாங்க. இது கூட க்ரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இல்லை வெறுமனையாக கூட சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.